ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஐஸ் பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழைய சாதம் தான், எப்படி தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுட்டு விட்டுருவாங்களா, அதனால தான் சரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. நைட்டு சாப்பிட்டுட்டு மீதம் இருக்க சாப்பாடு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடித்த தண்ணி இருக்கும்ல, அது ஒரு டம்ளர் அளவு இப்போ நான் வச்சுருக்க சாப்பாட்டுக்கு ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சொம்பு பச்சை தண்ணி எப்பயும் போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு உடச்சி விட்டுட்டு அப்படியே கலந்து வச்சிட்டோன்னா காலையில் சூப்பராக செம்மையாக நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த கொலன்னு போகிறது அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்ல வாசம் ஓப்பன் பண்ணுறப்பயே பயங்கர ஸ்மெல்லாக டெம்டிங்காக இருக்கும். கஞ்சி குடிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கை வச்சு கிளறதுனால அந்த மாவு புளிப்புத்தன்மையெல்லாம் வர்றதுக்காக கிளறுவோம்ல, அது மாதிரி தான் இதுவும். நல்லா அந்த ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். லைட்டாக சாப்பாடு கெட்டு போகாமல் நம்ம கை வச்சு கிளறதுனால நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் கஞ்சி சூப்பராக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்பயும் போல் நம்ம சாப்பாடை கிளறி விட்டு பார்த்தேன்னா நல்லா முத்து முத்தாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டுட்டு நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதை தான் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம எப்போயுமே சாப்பாட்டுக்கு நைட்டில் கஞ்சி ஊற்றுறப்ப வடித்த கஞ்சி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி தான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் இதுதான் வாசலில் கோலம் போட்டிருந்தேன். சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. புள்ளி எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருந்தேன். கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக டக்கு டக்குன்னு வரைஞ்சி விட்டுட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற கேப்லேயே நம்ம கியோ குட்டி ஜம்ப் பண்ணி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா கிச்சனில் பால் வச்சுட்டு வந்திருந்தேன் டீ போடுறதுக்காக. அதனால் நீ வீடியோ எடுக்கிறதெல்லாம் விடு, முதல்ல என்னையே பாரு அப்படிங்கிறது மாதிரி முன்னாடி ஏறி எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் ஜம்முன்னு. அதுக்கப்புறம் அதுக்கும் பால் எடுத்து வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 8:30 போல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கஞ்சியை தான் தட்டில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் காலையில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார், சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை தான் ஊற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நேற்று ஆடி வெள்ளினவும் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தேன். நல்லா வாசமாக சுட வைக்கிறப்ப ஒரு தடவையுமே எங்கள் வீட்டில் செம்ம வாசமாக இருக்குது அப்படின்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.